ஐயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். கார்த்திகா கோயிலுக்கு போயிட்டு வந்ததுமே வீட்டில் அவங்க அம்மா, அடியே நாளைக்கு எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத, அங்கே போறேன் இங்கே போறேன்னு, நாளைக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராங்க அப்படின்னு சொல்லி கார்த்திகா அம்மா சொன்னதோ இதை கேட்டதும் கார்த்திகாவுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுது. என்னம்மா சொல்ற அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்கவும், என்ன சொல்றேன்னா காலை விழுகலையா, இப்பதானே சொன்னேன் நாளைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க, நாளைக்கு எங்கேயும் போய் தொலைஞ்சிடாத, அங்கே போறேன் இங்கே போறேன்னு. யாரை கேட்டுமா நீ பொண்ணு பார்க்க வர சொன்ன அப்படின்னு சொல்லி கார்த்திகா கேட்டதும், யாரை கேட்டுனா யாரை கேட்கணும், நாளைக்கு உன்னைய பொண்ணு பார்க்க வராங்க அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கார்த்திகா அம்மா உள்ள போனதும் கார்த்திகாவுக்கு பயங்கரமா அழுகு வருது. உட்காந்து ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருக்காங்க. இங்க பார்த்தா சேரன் சோழன் பல்லவன் எல்லாரும் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கையில மறுநாள் இப்படியோ இன்டர்வியூக்கு போக போறோம், நல்லா இன்டர்வியூல எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நிலா ப்ரிப்பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில நிலாவை கூட்டிட்டு சோழன் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு கூட்டிட்டு போறாரு. அங்கே நிலாவை பார்த்ததுமே அங்கே சோழன் ஃப்ரெண்டு சர்டிஃபிகேட் தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃப்ரெண்டு கேட்டதும், சர்டிஃபிகேட் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும், சோழன் உங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. அவ எதைத்தான் முழுசா சொல்லியிருக்கான், சரின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் ஃப்ரெண்டு பார்த்தா நிலாவை கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நிலாவும் நல்லா பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பரவாயில்லையே, இவ்வளோ பிரில்லியண்டா இருக்காங்க, நீங்க கோல்டு மெடலிஸ்டாமே சோழன் சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஃப்ரெண்டு சொன்னதும், ஆமா ஆர்கிடெக்சர்ல கோல்டு மெடலிஸ்ட், நிறைய எய்ம் இருந்துச்சு, பட் என்னால் எதுவுமே பண்ண முடியல. இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஒரே கான்ஃபிடென்ட்னா வேலைக்கு போகணும், எப்படியாவது இந்த வேலை மட்டும் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லிக்கிட்டு இருக்கையில, நீங்கள் நல்லாவே குவாலிஃபைடாக இருக்கீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வேலை கிடைக்கும், பட் ஆனால் சர்டிஃபிகேட் வேணுமே, அப்பா தான் இதை எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நான் ஜஸ்ட் இங்கே ஒரு மேனேஜர் மாதிரி தான், அப்பா கேட்கும்போது நான் என்ன பதில் சொல்கிறது, நீங்கள் ஒரு 1 மந்த்துக்குள்ளே எப்படியாவது சர்டிஃபிகேட் ரெடி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி சோழன் ஃப்ரெண்டு சொன்னதும், சரி பட் ஆனால் எனக்கு வேலை அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதோ, உங்களுக்கு இங்கே வேலை கண்டிப்பாக இருக்குது, நீங்கள் நாளைக்கே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், ஆனால் அப்பா கிட்ட நான் 1 மாதத்துக்கு ஏதாவது பதில் சொல்லி சமாளிச்சுக்கிறேன், ஆனால் நீங்கள் 1 மாதத்துக்குள்ளே எப்படியாவது சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணிடுங்க, அந்த வேலைக்கு நீங்கள் தான் சரியான ஆளாகவும் இருப்பீங்க, அந்த நம்பிக்கையில் தான் உங்களை நான் இங்கே சேர்க்குறேன், நீங்கள் சர்டிஃபிகேட் மட்டும் கண்டிப்பாக ரெடி பண்ணிடுங்க, எந்த அளவுக்கு சீக்கிரமாக சர்டிஃபிகேட் ரெடி பண்ண முடியுமோ சர்டிஃபிகேட் மட்டும் ரெடி பண்ணி கொடுத்துருங்க, இந்த வேலை உங்களுக்கு தான் அப்படின்னு சொல்லி சோழன் ஃப்ரெண்டு சொல்லிடுறாரு. நிலா ரொம்ப சந்தோஷமாக வெளியே வந்து, எனக்கு வேலை கிடைச்சிருச்சு சோழன், ரொம்ப நன்றி, இது எல்லாமே உங்களால் தான், நீங்கள் மட்டும் ஏற்பாடு பண்ணலைன்னா இந்த வேலை எனக்கு கிடைச்சிருக்காது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், ரொம்ப சந்தோஷங்க, நான் என் ஃப்ரெண்டு கிட்ட உங்களை பற்றி நிறையா சொல்லியிருக்கேன், நீங்கள் கோல்டு மெடலிஸ்ட்டுங்க, உங்களுக்கு எப்படி இந்த வேலை கிடைக்காம இருக்கும், நீங்கள் எவ்வளோ பெரிய திறமையான ஆள், எவ்வளோ பெரிய படிப்பாளி, உங்களுக்குலாம் இந்த வேலையெல்லாம் ரொம்ப ஈஸிங்க, இந்த வேலை உங்களுக்கு கிடைக்காம போகுமாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்லவும், வீட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா பார்த்தா சோழன் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறாரு. இங்கே நைட்டும் ஆயிடுது. கார்த்திகா வராங்க சேரன் வர நேரத்துக்கு. கார்த்திகாவோடைய முகத்தை பார்த்துட்டு இங்கே எல்லாம் கேட்குறாங்க, என்னங்க ஒரு மாதிரியா இருக்கீங்க, முகமெல்லாம் ஒரு மாதிரி வாடி போயிருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், இன்னைக்கு என்னைய பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுதுகிட்டே சொன்னதும், என்னங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா கேட்குறாங்க. ஆமா, வீட்டில் ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, இன்னைக்கு பொண்ணு பார்த்துட்டு போயிருக்காங்க, சீக்கிரமே நிச்சயதார்த்தம்னு சொல்றாங்க, கல்யாணம்னு சொல்றாங்க, ஆனா எனக்கு அதுல விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா அழுகவும், விருப்பம் இல்லைன்னா வீட்டில் சொல்ல வேண்டியதானே, அப்புறையே நீங்கள் இங்கே வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்டதும், எங்கள் வீட்டில் நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, என்னுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு, உங்களுக்கே தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா சொல்லவும், சரிங்க என்ன பண்ணுறதா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், என் மனசு முழுக்க சேரன் மாமா மட்டும்தான் இருக்கார், நான் சேரன் மாமாவை அம்பிட்டு காதலிக்கிறேன், நான் சேரன் மாமாவை தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா அழுதுகிட்டே சொல்லவும், இதை கேட்டதும் நிலாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிருது. இவ்வளவு தூரம் சேரன் என்னன்னா காதலிக்கிறேன்னு சொல்றீங்க, இதை உங்க வீட்டில் சொல்லி புரிய வைக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்டதும், எங்க வீட்டிலலாம் சொன்னா எதையுமே காதல வாங்கிக்கிற மாட்டாங்க, இப்பயாவது எதுவுமே தெரியாம இருக்கிறதுனால தான் இந்த கல்யாணம் இப்படி நடந்துகிட்டு இருக்கு, சேரன் மாமாவை காதலிக்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா இங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து சேரன் மாமாவை ரொம்ப அசிங்கமா பேசி கேவலப்படுத்திடுவாங்க, பத்தாவதுக்கு எனக்கு கல்யாணத்தை அவசரமா நடத்தி வச்சிருவாங்க, அதனாலதான் நான் வீட்டுல சொல்லவே இல்லை, ஆனா சேரன் மாமா மட்டும்தான் என் மனசுல இருக்காரு, நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாட்டேன், இருந்த குடிச்சு இந்த உசுரை மாச்சுக்கிட்டாலும் மாச்சுக்கிறவனே தவிர சேரன் மாமாவை தவிர வேற யாரையும் கட்டிக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா சொல்லிக்கிட்டு இருக்காங்க.